நித்யா மேனன் காதலித்து விரைவில் திருமணம் செய்ய ரெடியாக, அந்த நேரத்தில் அவருடைய காதலர் நித்யா மேனனை ஏமாற்றி வேறு ஒரு பெண்ணுடன் படுக்கையில் இருப்பதை அவரே பார்த்துவிடுகிறார். அதனால் அந்த திருமணத்தை பிரேக் அப் செய்துவிட்டு, ஆண்கள் எதற்கு குழந்தை பெத்துக்கத்தானே என்று செயற்கை கருத்தரிப்பு மூலம் கர்ப்பம் ஆகிறார். அதே நேரத்தில் ஜெயம் ரவி பெங்களூரில் காதல் தோல்வியால் பல பெண்களிடம் இருந்து வாழ்க்கையை போக்கி வருகிறார். அவர் சில வருடங்களுக்கு முன்பு தன் நண்பன் வினய் சொன்னதற்காக தன்னுடைய ஸ்பேம்யை சேர்த்து வைக்கிறார். பிறகுதான் தெரிகிறது நித்யா மேனன் குழந்தைகான ஸ்பேம் ஜெயம் ரவியுடையது என. ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் இந்த உண்மை ஒருவருக்கொருவர் தெரியாமலே சந்திக்க, பிறகு என்ன ஆனது என்பதே மீதி கதை. ஸ்பெர்ம் டோனர் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண் தன் குழந்தைக்கு தந்தை யாராக இருக்கும் என்று நினைத்து குழம்புவதை யதார்த்தமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். முதல் பாதிக்கு பிறகு ஸ்பீடு பிரேக் போட்டது போல காட்சிகள் நகர்வது இன்னொரு குறை. என்றாலும் சிங்கிள் பேரண்டிங், பால் புதுமையினர் பேரண்டிங் என துணிந்து காட்சிகள் வைத்திருப்பதை பாராட்டாமல் இருக்க முடியாது. நித்யா மேனன் காதலித்து விரைவில் திருமணம் செய்ய ரெடியாக, அந்த நேரத்தில் அவருடைய காதலர் நித்யா மேனனை ஏமாற்றி வேறு ஒரு பெண்ணுடன் படுக்கையில் இருப்பதை அவரே பார்த்துவிடுகிறார். அதனால் அந்த திருமணத்தை பிரேக் அப் செய்துவிட்டு, ஆண்கள் எதற்கு குழந்தை பெத்துக்கத்தானே என்று செயற்கை கருத்தரிப்பு மூலம் கர்ப்பம் ஆகிறார். அதே நேரத்தில் ஜெயம் ரவி பெங்களூரில் காதல் தோல்வியால் பல பெண்களிடம் இருந்து வாழ்க்கையை போக்கி வருகிறார். அவர் சில வருடங்களுக்கு முன்பு தன் நண்பன் வினய் சொன்னதற்காக தன்னுடைய ஸ்பேம்யை சேர்த்து வைக்கிறார். பிறகுதான் தெரிகிறது நித்யா மேனன் குழந்தைகான ஸ்பேம் ஜெயம் ரவியுடையது என. ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் இந்த உண்மை ஒருவருக்கொருவர் தெரியாமலே சந்திக்க, பிறகு என்ன ஆனது என்பதே மீதி கதை. ஸ்பெர்ம் டோனர் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண் தன் குழந்தைக்கு தந்தை யாராக இருக்கும் என்று நினைத்து குழம்புவதை யதார்த்தமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். முதல் பாதிக்கு பிறகு ஸ்பீடு பிரேக் போட்டது போல காட்சிகள் நகர்வது இன்னொரு குறை. என்றாலும் சிங்கிள் பேரண்டிங், பால் புதுமையினர் பேரண்டிங் என துணிந்து காட்சிகள் வைத்திருப்பதை பாராட்டாமல் இருக்க முடியாது.